உங்கள் பேர்? புவனா, போலூர். பாருங்கள், இப்போ நீங்கள் தீட்சை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? தீட்சை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி உணர்றீங்க? பகவானுடைய சக்தி உள்ளுக்குள்ளே இறங்கின மாதிரி எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்தது. அங்கே போனதுலேருந்தே அப்படி தான் இருந்தது. பகவான் வரும்போதே எனக்கு அந்த ஃபீல் உண்டாச்சு. எனக்கு இதுக்காக தான் பிறந்தோமா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில். சத்தியம் சமர்ப்பணம் மகாசக்திக்கு. பாருங்கள், குருசக்தியோடைய உயிர் சக்தியவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும். உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு தோணுது? எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாம். வந்து போகிறதுக்கே நமக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது, அமாவாசை தர்ஷன் பௌர்ணமி தர்ஷன் வரும்போது, அந்த ஒரு நாள் ஆஃப் டே இருக்கிறதுக்கே நமக்கு சக்தின்னும் போது, குருவோட சக்தி உயிரில் கலந்ததுனால உண்மையாகவே எல்லாத்தையுமே அசாதாரணமாக செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. சக்தி ஜெயந்தி. உங்கள் பேர்? லலிதா. பாருங்கள், இப்போ நீங்கள் தீட்சை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? தீட்சை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி உணர்றீங்க? உள்ள ஒரு அமைதி கிடச்சிருக்கு. என்னோடய மூச்சு இன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தது. இன்னே நான் உணர்ந்த மாதிரி இருந்தது. உள்ள ஒரு காம்னஸ் இருந்தது. ஒரு அணுவும் அசையாது. ஸோ நான் இயங்கவில்லை, நானும் ஒரு டூல். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன இந்த உலகத்துக்குள்ளே எதுக்காக படைச்சிருக்காரோ அது நடக்கணும். நான் ஒரு கருவி, அதுதான் நான் உணர்றேன். ரொம்ப நல்லா உணர்ந்துருக்கீங்க. நல்லது. சரி, உங்கள் பேர்? சரி, நீங்கள் இப்போ பாருங்க, முன்னாடி எப்படி வாழணும்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா விதை விதைச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம எப்படி வாழணுன்றது நல்லா உணர்ந்துருக்கோம். இனிமேல் அது நம்ம கையில் தான் இருக்குது, எடுத்துக்கிறத பொறுத்து. இனிமேல் விதை விதைச்சாச்சு. இனிமேல் பழம் கழிச்சு அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அது தயாராக இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தயாராகிடணும். அது பகவான் சொன்ன 21 கடைப்பிடிக்கணும். நான் இனிமேல் கடைப்பிடிப்பேன். என் பேர் அபய்குமார், திருப்பத்தூர்லேருந்து வரேன். இந்த தீட்சைக்கு வரணும்னு நினைக்கும் போது 1008 தரங்கள் இருந்துச்சு. ஆனால் எப்படியாவது தீட்சைன்றது பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். மகாசக்தி கொடுக்குறாங்க அப்படின்னா காரணம் இல்லாமலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த ஒரு அற்புத தீட்சை இது. 6 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு கிடைக்கிறதும் போது எவ்வளோ பெரிய அற்புதம்னு சொல்லிட்டு அது அந்த அந்த தருணத்தில் இருந்தால் தான் தெரியும். வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, லேசினஸ்ஸாக நடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே அந்த தீட்சை அப்படின்னு பகவானோட ஒரு குரலை கேட்ட உடனே நம்மளுக்குள்ளே என்ன கெட்ட சக்தி இருந்தாலும் அப்படியே பறந்து போய் நம்ம ஒரு தூய்மையான பர்சனாக மாறிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தீட்சை எடுத்துக்கிறதுன்றது நம்ம எப்படின்னா குருத்தந்தை மகாசக்தியானவங்க நம்மளோட பாவ கர்மாக்களை எடுத்துட்டு நம்மளை பார்த்தோன்னா ஒரு தூய்மையான மனுஷனாக மாற்றுறதுக்கு தான் நம்ம தீட்சைன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளோ பாவ கர்மா செஞ்சுருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம முன்னேறணும், எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் பலன் அடையணும் அப்படின்றத நம்ம பாவ கர்மாக்களை எடுத்தால் தான் நம்ம அந்த பலன்லாம் அடைய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். அதை தான் பகவான் தீட்சையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தருணம் இங்கே இருக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் தான். ஏன்னா யாராருக்கோ எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சி எவ்வளோ தவற விட்டாங்க. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நம்ம தவற விடாமல் வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு மகாசக்தியானவங்க அழைச்சிருக்காங்க. அந்த ஏற்க நம்ம வந்திருக்கிறோம். சத்தியம் சமர்ப்பணம் மகாசக்தி. ஓம் மகாசக்தி, ஜெயகுரு சக்தி. நான் தருமபுரி ஜருகு கிராமத்துலேருந்து வரேன். நான் எம் கிரி என் பேர். நான் 10 வருஷமாக ஆசிரம பக்தர். இடையில கொஞ்ச நாளாக நான் வரலனாலும் மகாசக்தி பகவானை டெய்லியும் தினமும் இரவும் பகலும் நினைக்காத நேரம் இல்லை, எல்லாம் செயல்படுவேன். இந்த தீட்சை எடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு வீரமாக இருக்குது. மகாசக்தி நிறைய நெருங்கின மாதிரி இருக்குது. நான் இனிமேல் எல்லாத்தையும் சாதிக்குவேன். பகவான் என் கூட எப்பயுமே இருக்கார். அதை நம்பி தான் தினமும் நான் பயணம் செய்கிறேன். மகாசக்தி பகவானுக்கு நன்றி நன்றி நன்றி. ஓம் மகாசக்தி, ஜெயகுரு சக்தி.